பிள்ளைகளுக்காக சில பேர் நிமித்தமாக நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா? ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையில உங்களை வைக்கல. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உங்களுக்கு பயப்படுகிற பயம்தான் மற்றவர்களை பிடிக்க வேண்டுமே தவிர நீங்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் நீங்க பயப்படக்கூடாது. எந்த பில்லி சூனியத்துக்கும் பயப்படக்கூடாது. எந்த மாந்திரிகத்துக்கும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடையவர்கள் என்று உங்கள் நெற்றியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உங்களை பார்க்கிறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ அவன்கிட்டலாம் ரொம்ப மோதிக்க கூடாது, அவன்கிட்டலாம் ரொம்ப வச்சுக்க கூடாது, அவன்கிட்டலாம் ரொம்ப போராடக்கூடாது. காரணம் அவன் தேவனுடைய பிள்ளை. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அவன் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் என்கிற பயம் உங்களை குறித்து மற்றவர்களுக்கு பிடிக்கும். இதுதான் வேதம் போதிக்குது. நீங்க பயப்படுற மாதிரி அவங்களுக்கு பயந்துட்டு இவங்கிட்ட பயந்துட்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரல, உங்களுக்கு தைரியமுள்ள ஆவியை தந்திருக்கிறாரு. நீங்க மற்றவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற பயத்தை தேவன் வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகையால் எதையும் குறித்து பயப்படாதீர்கள், எவரையும் குறித்தும் பயப்படாதிருங்கள், எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். அப்படி ஆயிரும் சொல்லியிருக்காங்க, இப்படி ஆயிரும் சொல்லியிருக்கிறாங்க, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருக்கலாம், உங்க பெரியவங்க சொல்லியிருக்கலாம், உங்களோட பயின்றவர்கள் சொல்லியிருக்கலாம், நீங்க டிராவல் பண்ற உங்க கூட வர்றவங்க நிறைய காரியங்களை சொல்லி உங்களை பயம் காட்டிருக்கலாம். எதிர்காலம் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தா அப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து உங்களை பயம் காட்டியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, நான் பயப்படுவதற்காக அல்ல, பயம் காட்டுவதற்காகவே தேவன் என்னோடு இருக்கிறார். நான் மற்றவர்களுக்காக பயப்படுவதோ, நான் மற்ற தந்திரங்களை குறித்து பயப்படுவதோ இல்லை. ஒரு நாளும் பயப்படாதீங்க. காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா எல்லாவற்றையும் செய்யுங்கள், தைரியமா இருங்கள். கர்த்தர் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்னுடைய படிப்பை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்னுடைய ஃபியூச்சரை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். என்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அப்படி யோசிங்க. அப்படி ஆயிரும் சொல்லி ஆமேன், அதை குறித்து பயப்படாதீங்க. காரணம், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து அநேகர் பயப்படுகிற சூழ்நிலையை கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.